அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை பாடல் 7க்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்களெல்லாம் பொருள்கள் ஆனவெல்லாம் இடங்களெல்லாம் நீக்கமர நிறைந்தே கொண்டவெல்லாம் கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனிவெளியாம் ஒந்தகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இதுதான் இந்த 7வது பாடல். இந்த பாடல் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்களெல்லாம் பொருள்களெல்லாம் ஆனவெல்லாம் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்தே கொண்டவெல்லாம் கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு. இது இந்த இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்குது அப்படின்றத தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது கொண்டவெல்லாம் கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு. அதாவது புதிதாக எத்தனை விதமான அண்டங்கள் தோன்றினாலும் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு விரிந்து விரிந்து விரிந்து, அதாவது எவ்வளோ பொருள்கள் எவ்வளவோ அண்டங்கள் உள்ளே வந்தாலும் அவற்றை தாங்கி தாங்கி விரிந்து கொண்டே போய் சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாம். பார்த்தீங்களா, வெளி 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 எல்லாமே வெளியாக தான் இருக்குது. இது கடந்த தனி வெளியாம் ஒந்தகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். அதுபோல் இருக்கக்கூடிய அந்த எல்லா பிரபஞ்சங்களையும், அதாவது எல்லா அண்டங்களையும் தாங்குகின்ற அந்த வெளியாகத்தான் அந்த கடவுள் இருக்கான். அந்த கடவுள் வேறு எங்கேயும் இல்லை. அதே கடவுள் தான் இங்கே சிற்றம்பலத்தில் எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுளாய் ஒருவர் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா நம்ம நடராஜபதி மாலையில் ஏற்கனவே பல முறை பார்த்த இந்த பாடல் வரிகளில் தான் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே சொன்ன விஷயங்கள் எல்லாம் அங்கேயும் சொல்லி அங்கேயும் தெளிவாக முடிக்கும்போது மணிமன்றின் நடு நின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியன் முடிப்பாங்க. பாருங்கள், இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, ஒந்தகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் அப்படின்றாங்கல்ல. அங்கே மணிமன்றின் நடு நின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே. சிறப்பாக அதுலேயும் அந்த அண்டங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டு வரும்போது முடிக்கும்போது இப்படி தான் முடிக்கிறாங்க. சரி, அதை ஒரு தடவை அந்த நடராஜபதி மாலை பாடல்களில் பாடிட்டு இந்த விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலும் சில விளக்கங்களை பார்க்கலாம். அருள்நிலை விலங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுதாதீத வெளிநடுவிலே அண்டபகிர் அண்டகோடிகளும் சராசரம் அனைத்தும் அவை ஆக்கல் முதலாம் பொருள்நிலை சத்தரோடு சத்திகள் அனந்தமும் பொற்பொடு விளங்கி ஓங்க புறப்புறம் அகப்புறம் புறம் அகம் இவற்றின் மேல் பூரணாகாரமாகி தெருள்நிலை சச்சிதானந்த கிரணாதிகள் சிறப்ப முதல் அந்தமின்றி திகழ்கின்ற மெய்ஞான சித்தி அனுபவ நிலை தெளிந்திட வயங்கு சுடரே. சுருள்நிலைக்கு குழலம்மை ஆனந்த வள்ளி சிவ சுந்தைக்கு இனிய துணையே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெரும் ஜோதி நடராஜபதியே.
அப்படி இன்னும் மேலும் இந்த இதில் இன்னும் விளக்கமாக போகிறாங்க. ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியா, அவற்றின் 1000 கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடா கோடியே, திருகலரு பலகோடி ஈசனண்டம் சதாசிவ அண்டம் எண்ணிறந்த திகழ்கின்ற மற்றை பெரும் சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவுறும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே, மருவி எனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரந்தந்த மெய்த்தந்தையே, மணிமன்றின் நடுநின்ற ஒரு தெய்வமே, எல்லாம் வல்ல நடராஜபதியே. பாருங்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். உருவுறும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே அப்படின்னு சொல்லிட்டு, மருவி என ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்த மெய்த்தந்தையே. பாருங்கள், என்னை அதுபோல் விளங்கக்கூடிய அந்த கடவுள் இவரை மகனாக ஆக்கி கொண்டு மணிமன்றின் நடுவில் தான் விளங்குறாங்களாமா. அப்போ அந்த அருள்வெளியில் விளங்கக்கூடிய கடவுளை பற்றி சொன்னாங்க. அந்த கடவுள் வந்து தான் இந்த தனிக்கடவுள், இந்த ஒப்பற்ற கடவுள் வந்து இங்கே தான் விளங்குறாங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. இந்த நம்ம பாடின இந்த தெய்வமணி மாலை பாடல்லையும் அதை தான் சொன்னாங்க. ஒந்தகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். அப்போ அந்த கடவுள் அண்டத்தில் எப்படி இருக்காங்கன்னு தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சொன்னாங்க. அந்த கடவுளே தான் இங்கே சிற்றம்பலத்துக்குள்ளேயும் இருக்கிறான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இதையே வந்து மகாதேவ மாலையிலையும் ஒரு பாடலில் மிக அருமையாக சொல்கிறாங்க. அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதந்தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்த சாந்தம் கொண்டெங்கும் நிழல் பரப்பி தலைத்த ஞான கொழுங்கடவுள் தருவாகி குலவும் தேவே. இங்கேயும் தெளிவாக சொல்லிடுறாங்க. அண்டங்கள் பலவாக இருக்குது, அவற்றின் மேல் பிண்டங்கள் அனந்த வகை ஆகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதம் தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி. பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி எப்படிலாம் போட்டு வராங்க. எல்லாமே அவங்க சொல்கிறது எல்லாமே பல கோடி அண்டங்கள். இந்த பிரபஞ்சம் வந்து மிக 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 விசாலமானது. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், அண்டங்கள் அதுக்குள்ளே பல பொருட்கள் வந்தாலும் பல அண்டங்கள் அனுதினமும் சேர்ந்து கொண்டே வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு விரிந்து விரிந்து அப்படி பறந்து விரிந்து இருக்குது. அந்த மாதிரி விசாலமாக உள்ள அந்த அண்டம் வேறு எங்கேயும் இல்லை. அதோடைய அருள் தான் இங்கே வந்து காரியப்படுது அந்த சிற்சபையில். அதாவது அவர் சொல்கிறது மாதிரி அந்த சிற்றம்பலத்தை எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இன்னும் விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னா வள்ளல் பெருமான் வந்து அதாவது உலகெல்லாம் அப்படின்னு நம்ம சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் வந்து உலகெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த அசரீரை கேட்டு அது மூலமாக தான் ஆரம்பித்து எழுதுகிறாங்க ஃபஸ்ட்டு. அந்த பாடலுக்கு வந்து வள்ளல் பெருமான் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த தலைப்பே வந்து உலகெல்லாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம் அப்படின்னே வந்து உரைநடை பகுதியில் இருக்குது. நிறையா இருக்குது, பக்கம் பக்கமாக இருக்குது. அதில் வந்து பலவிதமான உலகங்களை சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிறது ஒரு உடல் தான், ஆனால் இந்த உடலில் வந்து பலவிதமான பரிமாணங்கள் இருக்குன்றது வந்து அங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 5 தலைப்பில் ஒரு 110 பக்கத்துக்கு ஃபுல்லாக உலகு உலகு உலகுன்னு சொல்லி பலவிதமான உலகம் சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்படின்னா நம்மளுக்கு அந்த அனுபவ நிலைகள் வரும்போது தான் அது தெரியும். அவர் வந்து அந்த அனுபவித்து அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இத்தனை விதமான உலகங்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2300க்கும் மேலே உள்ள உலகங்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த உடல்லையும் இருக்குது அப்படின்னு தான் அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கோடிக்கணக்கான அண்டங்களுக்கு மேலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அதே சமயத்தில் இன்னமும் தெளிவாக கூட சொல்கிறாங்க, அண்டத்தை விட விசாலமானது நமது இந்த பிண்டம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க.
இன்னும் பல இடத்துல இன்னும் ஒரு இடத்துல வந்து என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா, எக்காலும் எப்பாலும் இருத்தலே பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பேருபதேசத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எனது அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ பலவிதமான அண்டங்கள் வந்து வள்ளல் பெருமானுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவர் கடவுள் தன்மையை பெற்றவர், கடவுள் தன்மையை அறிந்து அம்மயமானவர், கடவுளாகவே ஆகிவிட்டவர். அதனால தான் அவருக்கு அந்த அனுபவங்கள் அவருக்கு கிடச்சிருக்கு. அதையெல்லாம் தான் அவரோட அனுபவ வாக்கு தான் இந்த திருவருட்பா. திருவருட்பா முழுவதும் பார்த்திங்கன்னா அவர் பெற்ற அனுபவங்களை அப்படியே வந்து பதிஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. இப்படி இவரால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, அதுதான் கடவுளுடைய அருளை பெற்றால் எல்லாமே கிடைக்கும். ஒரு சிறு துரும்பும் ஐந்தொழில் புரியும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து அந்த அருள் கிடைக்கும் போது தான் இதனுடைய இது எப்படி நடந்துச்சுன்றது நம்மளுக்கு புரிய வரும். இப்போ வள்ளல் பெருமான் சொன்னதை நம்ம வேத வாக்கை எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன அந்த வழியிலே நம்ம பயணித்தோம் அப்படின்னோம்னா, வள்ளல் பெருமான் பெற்ற இந்த அனுபவத்தை நாமும் பெற முடியும். அதனால தான் இந்த வரிகள் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், எத்தனை விதமான அண்டங்களில் இன்று அறிவியல் வந்து அதெல்லாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி உண்மைன்னு சொல்லிட்டு வராங்க. இது வள்ளல் பெருமான் அப்பயே சொல்கிறாங்க, எத்தனை அண்டங்கள்லையும் இருக்குது. அந்த அண்டங்களில் வந்து கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொல்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாம். அதுதாங்க அருள் வெளின்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த அருள் வெளியில் எல்லா அண்டங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பவர் தான் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அவர் வந்து இந்த சிற்றம்பலத்தில் விளங்குகின்றார் தான் இந்த பாடல் வழியின் மூலமாக சொல்கிறாங்க. இது அப்படியேவும் அந்த உரைநடை பகுதியில் அந்த உலகுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மெய்ப்பொருள் விளக்கத்துக்கு அதை எத்தனை அந்த 5 விதமான அந்த ஹெட்லைனை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் சமயம் கிடச்சதுன்னா அந்த உரைநடை பகுதியில் போய் அதை பாருங்கள். எத்தனை விதமான உலகம் சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதாவது தலைப்பு பார்த்தீங்கன்னா, மெய்மொழி பொருள் விளக்கம் அப்படின்ற தலைப்பு. உலகெல்லாம் என்ற அந்த உலகெல்லாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம். அதாவது சேக்கிழார் வந்து அந்த பெரிய புராணத்தில் வந்து எப்படி பாடுறாங்கன்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதுக்கு தான் விளக்கமாக அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 5 விதமான உலகத்தை சொல்கிறாங்க. தத்துவ உலகங்கள், தாத்விக உலகங்கள், ஆதி நித்திய பிரேரக முத்தி உலகங்கள், சுத்த தத்துவ சாதன சாத்திய உலகங்கள், காரணாதீத உலகங்கள். இந்த 5 தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட ஒரு 106 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகுன்னு சொல்லி பலவிதமான உலகம் சொல்கிறாங்க. ஞானேந்திரிய உலகு, அப்புறம் வந்து ரச தன்மாத்திரை பரியந்த சிகுவேந்திரிய வியாத்தி உலகு, அப்புறம் வந்து கரண சக்தி உலகு, இந்த மாதிரி நிறைய உலகுன்னு சொல்லி நம்ம உடம்புல உள்ள இந்த உடலுடைய பலவிதமான பரிமாணங்களை வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இதைத்தான் வந்து இந்த பாடல் மூலமாகவும் சொல்ல வராங்க. அதாவது அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்களெல்லாம் பொருள்களெல்லாம் ஆனவெல்லாம் இடங்கள் எல்லாம் நீக்கமர நிறைந்தே. அதாவது அண்ட பிண்டங்கள், அதில் உள்ள பொருட்கள், உயிர்கள், ஜீவராசிகள் எல்லாத்தையும் பற்றி தான் அந்த பரிமாணங்களை தான் இந்த திருவருண் மெய்மொழி அந்த உலகெல்லாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம் அப்படின்ற தலைப்பில் உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வள்ளல் பெருமான் இந்த பாடல் வரிகள் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்றது. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை தெய்வமணி மாலையின் அடுத்த பாடல், அதாவது 8வது பாடலுக்கான விளக்கத்தை நாளைய பதிவில் பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.